Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே யூஎஸ் ஆயில் மறுபடியும் ஒரு கிளைம்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7496லேருந்து 7812 கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. இந்த பாசிட்டிவ் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன எச்சரிக்கை அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது போருக்கு முன்னாடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு 140 கப்பல் பக்கம் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஜஸ்ட் ஒரு 5 to 10 ஷிப்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. அதுக்குமே எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. அதனால் சப்ளை குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு வின்டர் சீசன் வரைக்குமே நமக்கு இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது $85 வரைக்கும் குறைஞ்சது வரும் அப்படிங்கிற மாதிரி பேங்க் ஆஃப் அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேங்க் ஆஃப் அமெரிக்கா கொடுக்கறது கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் சில்வருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ சில்வர்லாம் இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது சில்வர்லாம் நமக்கு இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு, $65 ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வர். ஓகேங்களா? ஸோ இது $100 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைம்லலாம் சில்வர்லாம் நல்லாவே ஒரு க்ரோத் கொடுத்துருந்தது. நமக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 4.25 லட்சம் வரைக்கும் போய்ட்டு இருந்தது. அந்த மாதிரி பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரையுமே ஒரு வாங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இதனால் நமக்கு இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னா வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இம்போர்ட் பில்லு, ருப்பி மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். பெட்ரோல் டீசல் விலை அழுத்தம், இன்ஃப்ளேஷன் அதிகரிப்பு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகரிப்பு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரோ இல்லை வாலட்டிலிட்டியோ ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்போ க்ரூட் ஆயில் கண்டினியூஸாக இந்த பை கண்டினியூஷன் ஆனது அப்படின்னா 8205 தான் நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா இந்த இடத்துல செல் சைட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது 7496. கொஞ்சம் டவுன் சைடில் ஓப்பன் ஆனால் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 7496. இப்போதைக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்கிறது கிடையாது. க்ரூட் ஆயில் WTI க்ரூட் ஆயில் ஜஸ்ட் ஒரு 0.06 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் கண்டினியூஷன் ஆனால் 8245 வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் நிற்கிறது மட்டும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெட் கலர் கேண்டில் தான். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் வரணும். அதாவது நேச்சுரல் கேஸ் கீழே க்ளோசிங் வைக்கணும் 265.8க்கு கீழே. ஸோ அப்படி வச்சா மட்டும்தான் இந்த இடம் மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதோட டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு தான். ஸோ இங்கேருந்து இறங்குனது அப்படின்னா இந்த 248 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு கண்டினியூஸாக நேச்சுரல் கேஸ் மறுபடியும் ஒரு ஹை எதிர்பார்க்கலாம். ஸோ அதோட டார்கெட் அண்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 278.4. இப்போ கோல்டெல்லாம் தொடர்ந்து நமக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அதாவது யூஎஸ் இன்ஃப்ளேஷன் காரணத்தினால கோல்டு அண்ட் சில்வர் தொடர்ந்து நமக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கோல்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு கண்டினியூஸாக பை போனது அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,53,851. சப்போர்ட்டுங்கிறது 1,51,722. சில்வர் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு தொடர்ந்து பையில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,38,980. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 2,30,607. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன், ஸோ இந்த ஜோன் பார்த்திங்கன்னா தெரியும் ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் ஃபில் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு க்ளோசிங் மேலே வச்சா பையிங் கண்டினியூஷன் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த இடத்த ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸாக நாம் எடுத்துக்கலாம் 2,38,980. நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் 1 ஹவரில் வச்சுருக்கேன். ஸோ 1 ஹவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்குமே ஒரு வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஒரு டெம்பரவரி சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜோன். ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதோட லோவனா எடுத்துக்கலாம் 1371.60 தான் இன்றைக்கான காப்பருக்கான சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு $85 ரீச் ஆனது அப்படின்னா க்ரூட் ஆயில் கண்டிப்பாக
அகைன் வந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் பக்கம் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்றைக்கோ நாளைக்கோ 2 நாளைக்குள்ளார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்டி நிஃப்டி பார்த்துடலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் தான். ஒரு 15 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 44 பாயிண்ட்டு, கிஃப்டி நிஃப்டி ஒரு 15 பாயிண்ட்டு, டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 45 பாயிண்ட்டு. எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. குளோபல் இண்டெக்ஸு பெரிய அளவில் நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. ஒரு 0.31 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறனால ஸோ ஆல்மோஸ்ட் கிஃப்டி நிஃப்டி இன்னும் டைம் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 1.5 hours இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளார ஒரு 50 பாயிண்ட்ஸோ 60 பாயிண்ட்ஸோ ஒரு பாசிட்டிவில் கொடுத்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸும் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் தான் எல்லாமே. ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, விப்ரோ, டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் தான். ஆயில் ப்ரைஸஸ் வந்து தொடர்ந்து கிளைம்ப் ஆகிட்டே இருக்கிறதுனால. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.